பெபிள்ஸ் தமிழ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோயம்பேடு. நம்ம போகிற இடம் குருங்காலீஸ்வரர் கோயில். இதுதாங்க மெட்ரோ. மேலேயே கோயம்பேடு மெயின். நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ பசுமை பூங்கா வீடியோ. அதாவது என்ன, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த ரவுண்டானா தான். இப்போ நம்ம போகக்கூடிய இடம் குருங்காலீஸ்வரர் கோயில். நம்ம தேசிய நெடுஞ்சாலை வழியாக போனோன்னா நம்ம லெஃப்ட் மெட்ரோ ஸ்டேஷன் போகிற வழி எடுத்துக்கலாம். இங்கேயே பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. மெட்ரோவில் போகிறதுனா நம்ம இப்படி போகணும். லிஃப்ட் வசதி இருக்குது. அதாவது ஏர்போர்ட் சென்ட்ரல் போகிறதுக்கு மெட்ரோ இங்கே தான். நம்ம லிஃப்ட்டில் போகணுன்னா இப்படி போய்க்கலாம். நம்ம இப்போது லிஃப்ட்டில் போயிட்டுருக்குறோம். நம்ம லிஃப்ட்லேருந்து வெளியில் இறங்குனா கான்கோர்ஸ். மேலே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வியூ இருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். இது என்னென்னா நெடுஞ்சாலையை கிராஸ் பண்ணுற இடம் தான் இந்த பாலம். இந்த பாலத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நீங்கள் மெட்ரோவுக்கு போகலாம். அதாவது என்னென்னா ஏர்போர்ட் போகிறது மெட்ரோ, அதே மாதிரி சென்ட்ரல். இப்போ நம்ம கோயம்பேடு மெட்ரோ தான் இது. அதனால் உங்களுக்கு ஈஸியாக எப்படி போகிறதுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மெட்ரோ, அது கீழே இறங்குனா நம்ம நெடுஞ்சாலையை கிராஸ் பண்ணிடலாம். இதை என்னென்னா கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்கணும். நெடுஞ்சாலை கடக்கணும்னா இந்த மாதிரி மேலே ஏறி இறங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோயம்பேடு மெட்ரோ. இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். அதே மாதிரி நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. சென்ட்ரல் போகிற மெட்ரோ. சென்ட்ரல்னால் அண்ணா நகர், திருமங்கலம், பச்சையப்பா காலேஜ், எக்மோர் போகிற மெட்ரோ தான். அதே மாதிரி இப்படி போனால் ஏர்போர்ட், ஈக்காட்டுத்தாங்கல், வடபழனி, அரும்பாக்கம் அந்த இது. இப்போ போகிறது சென்ட்ரல் போகிற மெட்ரோ. டூ வீலர் பார்க்கிங் வசதி, கார் பார்க்கிங் வசதி கோயம்பேடு மெட்ரோவில் இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய இடம் இருக்கான்ட்டு. இதாங்க கோயம்பேடு மெட்ரோ. நான் அப்படியே ஒரு வியூ தான் பார்க்குறோம். இப்படி நேராக போகிறது பெங்களூர் சாலை, அதாவது மதுரவாயல் போகிற ரோடு. இப்போ நம்ம இறங்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது ரயில் நிலையம், நுழைவாயில், வாகனம் நிறுத்துமிடம் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஈஸியாக பார்த்து போய்க்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்கும். அதாவது வெளியூர் போகிறவங்க ஆம்னி பஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது. அருள்மிகு ஸ்ரீ சேமாத்தம்மன் திருக்கோயில். இங்கேருந்து நம்ம ரைட் எடுத்து போய்க்கலாம். குருங்காலீஸ்வரர் திருக்கோயில். ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம். இந்த வழியாக போனால் ஈஸியாக இருக்கும். ஓம் சக்தி கோயம்பேடு கிராம தேவதை. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இன்னொரு சிவன் கோயில் இருக்குது. இங்கேயே 3 கோயில், பெருமாள் கோயில், சிவன் கோயில், இன்னொன்று ஸ்ரீராம ஜெயம், அதாவது லக்ஷ்மண், ராமர், சீதா 3 கோயில் இருக்குது. கோயம்பேடு வந்திங்கன்னா கட்டாயம் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணலாம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அதாவது சென்னையில் பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்கள் இருக்குது. மயிலாப்பூர்னா கபாலீஸ்வரர் கோயில், ட்ரிப்ளிகேன் சொன்னால் பார்த்தசாரதி கோயில், வடபழனினா முருகர் கோயில், பாரிஸ் கார்னர்னா காளிகாம்பாள், கோயம்பேடுன்னு சொன்னால் குருங்காலீஸ்வரர் கோயில். ரைட் எடுத்துருக்குறோம். ரைட் எடுத்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் போனீங்கனாலே கோயிலுடைய கோபுரம் தெரியும். அதுதான் அந்த வேன் நிற்கிற இடம் தான். வடக்கு மாட வீதி, நார்த் மாதா ஸ்ட்ரீட். இது பார்த்திங்கன்னா தேர் இருக்குது. நீங்கள் இது பெருமாள் கோயில், அதாவது குருங்காலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் இருக்குது. இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால கோயிலில் கூட்டம் இருக்கலாம். இங்கே பூக்கடைகள் இருக்குது. அதாவது வில்வ இலை, தேங்காய், அர்ச்சனை தட்டுக்கு நம்ம தேவையான பொருட்கள் வாங்கிட்டு போயிடலாம். நம்ம குருங்காலீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே என்னென்ன கோயில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு குருங்காலீஸ்வரர் மற்றும் வைகுண்டவாச பெருமாள் திருக்கோயில் இருக்குது. கோயம்பேட்டில் இறை வழிபாடு நல்வரம் தரும். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா அருள்மிகு தர்மசவர்த்தினி உடனடி குருங்காலீஸ்வரர் என்கின்ற குசலவபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் கோயம்பேடு. அருள்மிகு விநாயகர், அருள்மிகு தர்மசவர்த்தினி, குசலவர்கள் குருங்காலீஸ்வரரை வழிபடுதல், அருள்மிகு சரபேஸ்வரர், அருள்மிகு வைகுண்டவாச பெருமாள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பான கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். அதாவது எவ்வளவோ இடங்கள் இருந்தாலுமே, இப்போ எக்மோர்னா ஒரு கோயில் இருக்கும், மயிலாப்பூர்னா கபாலீஸ்வரர் கோயில் இருக்கும், காளிகாம்பாள் கோயில் பாரிஸ் கார்னரில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருந்தாலும் கோயம்பேட்டுக்குன்னு ஒரு சிறப்பான கோயில் பார்த்திங்கன்னா குருங்காலீஸ்வரர் கோயில். அறமலர்த்த நாயகி இறைவியின் பெயர். நம்ம இங்கே தரிசனம் செய்துட்டு வரலாம். இது என்னென்னா சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. இதனுடைய தல வரலாறையும் சிறப்பம்சங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற கோயில் குருங்காலீஸ்வரர் தர்மசவர்த்தினி, அதாவது அறம் வளர்த்த நாயகின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். கோயம்பேட்டில்
இந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ், அருமையான திருக்கோயில். தல வரலாறும் அதனுடைய சிறப்பம்சங்களும். சுவாமியின் திருப்பெயர் குறுங்காலீஸ்வரர் என்னும் குசலவபுரீஸ்வரர். அம்பிகையினுடைய திருப்பெயர் அறம் வளர்த்த நாயகி, அதாவது தர்மசம்வர்த்தினி. தலவிருட்சம் பலாமரம். தல தீர்த்தம் குசலவ புஷ்கரணி தீர்த்தம். ராமாயண காலத்தில் ராவண யுத்தத்திற்கு பிறகு தன் தேவியுடன் அயோத்தியில் ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருந்த ராமபிரான் தன்னுடைய ஆட்சியில் நாட்டு குடிமக்களின் கருத்தை அறிய மாறு வேடத்தில் தேச சஞ்சாரம் செய்த போது சலவை தொழிலாளி ஒருவரின் தவறான சொல் காரணமாக ஸ்ரீராமன் கர்ப்பம் தரித்திருக்கும் தனது மனைவி சீதாதேவியை தம்பி லக்ஷ்மணன் மூலம் கானகத்திற்கு அனுப்பி வைத்தார். வனவாசத்தில் சில காலம் நிலைத்திருந்த சீதாதேவி இத்தலத்திலிருந்து வால்மீகியின் ஆசிரமத்தில் தங்கி லவகுசர்களை மகன்களாக பெற்றார். 3 வயதான குசலவர்கள் வால்மீகி முனிவரின் பயிற்சியாளர் இராமாயண வில்வித்தை போன்றவற்றில் தேர்ச்சி பெற்றவர்களாயினர். அயோத்தி மாநகரில் ஸ்ரீராமர் நாட்டு நலன் கருதி அஸ்வமேத யாகம் செய்து எத்திசையும் வெற்றி கொடி நாட்டிட யாக குதிரை அனுப்பி வைக்க குதிரை பல திசைகளில் அலைந்து திரிந்து இறுதியில் இத்தலத்திற்கு வரும் பொழுது ராமன் தங்கள் தந்தை என்றறியாத குசலவர்கள் தமது அம்புகளினால் குதிரைகளை வேலையிட்டு கட்டினார்கள். குதிரைகள் இருக்குமிடம் அறிந்து அதை மீட்டு வரும்படி ராமர் தன் தம்பி லக்ஷ்மணனை அனுப்பினார். அவரும் பல இடங்களில் குதிரையை தேடி இறுதியில் இவ்விடத்தில் கண்டு குசலவர்களிடம் போரிட்டு தோற்ற பிறகு ராமனும் நேரில் வந்து சிறுவர்களிடம் போரிட்டு இறுதியில் ராமன் பழம்பொருந்திய இராமாயணம் எய்யும் தருணத்தில் அனுமன் வால்மீகியின் துணை கொண்டு குசலவர்கள் தம்மக்கள் என்று உணர்ந்தார். ரகுகுமாரர்கள் தந்தை என்றறியாது போர் செய்த தவறால் தங்களை பற்றி கொண்ட பித்ருதோஷம் நீக்க ஆலோசித்த போது இங்கு சுயம்புலிங்கமாய் உறையும் சிவபெருமானை வழிபட்டனர். பெருமானும் சிவலிங்கத்தில் இருந்து தோன்றி செய்த பூஜையினை ஏற்று அவர்களின் பித்ருதோஷத்தினை நீக்கி அருளியதால் குசலவபுரீஸ்வரர் என வணங்கப்பட்டார். தர்மசவர்த்தினி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி வளர்க்கும் அம்பிகை அறம் வளர்த்த நாயகி என்றும் திருப்பெயருடன் விளங்குகிறாள். சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் ஏழினும் இல்லை அவனோடு ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் கவனச் சடைமுடி தாமரையானே. இக்கோயிலின் சிறப்புகள். ஸ்ரீராமரின் குடும்பம் இவ்விடத்தில் ஒன்று சேர்ந்ததால் இத்தலம் குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான தலமாக விளங்குகிறது. குசலவர்களின் பித்ருதோஷம் நீங்க பெற்றமையால் இத்தலம் பித்ருதோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது. இங்குள்ள இறைவன் வடக்கு முகமாய் அருள் பாலிப்பதால் லக்ஷ்மி குபேர சம்பத்தும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் முக்தி அருளும் தலமாகவும் விளங்குகிறது. இதிகாச வரலாற்று சிறப்புடைய இத்திருக்கோயில் பல்லவ மன்னர் காலத்தில் தான தர்மங்கள் அளிக்கப்பட்டதற்கான கல்வெட்டுகள் உள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு குலோத்துங்க சோழன் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த பொழுது இக்கோயிலை புதுப்பித்து ராஜகோபுரம் கட்டத் துவக்கி கல்காரத்துடன் நின்றிருந்ததை மீண்டும் தற்போது 7 நிலை ராஜகோபுரமாக துவக்கி நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இன்றும் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கற்பாறைகள் உள்ளது. விஜயநகர மன்னர்களும் இக்கோயிலுக்கு தான தர்மங்கள் அளித்ததற்கான கல்வெட்டுகள் உள்ளன. இத்தலம் ஸ்ரீ அருணகிரிநாதர் சுவாமிகள் திருப்புகழ் பாடிய தலமாகவும் விளங்குகிறது. திருப்புகழில் இத்தலம் கோசைநகர் என்று போற்றப்பட்டுள்ளது மற்றும் இங்குள்ள நந்தியம் பெருமான் மூக்கணாங்கயிறுடன் காட்சியளிப்பது மிகுந்த விசேஷம் ஆகும். மூலவருக்கு பின்பாக
இங்கு தட்சிணாமூர்த்தி விற்றிருப்பது சிறப்பு அம்சம். திருச்சிற்றம்பலம். திருப்பனையூர் பஞ்சீகாமரம் மண்டபம் மலரும் மலர் போகி பாடல் மண்டலையும் மகன திரு பனையூர் தொழுதானே கூடை தூக்க தொண்டர்கள் கொள்ளி ஆடனித்து ஆடுமாறு வல்லார் அவரே அழகியரே ஆடுமாறு வல்லார் அவரே அழகியரே பங்கிலும் பங்கினர் மாதவர் மலரும் மலர் கோடி பஞ்சிகள் தனியார் பயிரும் திரு பனையூர் பஞ்சியும் பழனாவூர பணப்படி அவள் அப்பன் தொண்டன் சிந்துல் கேட்டுடப்பார் அவரே அழகியரே சிந்துல் கேட்டுடப்பார் அவரே அழகியரே பிழையுடன பொறுத்திருந்து பின்னையே பிழைத்த வழிபதனை பாராதே படனஞ்சக்கன் மரத்தீர்த்தார் உழைகிற குருங்காலீஸ்வரர் கோயிலுக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நடராஜர் இருக்கார். அதே மாதிரி சரவேஸ்வரர் வந்து இங்கே வந்து ஒரு தூணில் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. குருங்காலீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம், அதாவது ராமருடைய கோயில் இருக்குது. அதாவது இந்த கோயிலே வந்து என்னென்னா ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுன்னு சொல்கிறாங்க. குடும்ப ஒற்றுமைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்ரீராம ஜெயம் கோயில்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஐதீகமாகவே நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமைக்கு வந்துட்டு இருந்துகிட்டே தான் இருக்காங்க. கூட்டமும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்படி பார்த்திங்கன்னா ஒரு கார்னருக்கும் வந்து கோயில் இருக்குது. ஸ்ரீராம ஜெயம் அதாவது ராமர் கோயில், குருங்காலீஸ்வரர் சிவன் கோயில், அப்படியே பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பசுமடம் இருக்குது, அன்னதான கூடம் இருக்குது. பசுமடத்துக்கு நம்ம கீரை வாங்கி போகிறதுனாலும் போடலாம். அதே மாதிரி விநாயகர் இருக்கிற கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து விநாயகரை வந்து வணங்கிட்டு போகலாம். அதே மாதிரி நந்தி பகவானை வணங்கிட்டு போகலாம். இந்த கோயிலினுடைய தல வரலாறையும் சிறப்பம்சங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை. பயனில்லாதவற்றை பேசிக் கொண்டிருப்பவன் எந்த நன்மையும் இல்லாதவன் என்பது பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.